கையில தெரியாம சூடு பட்டுடுச்சு. அந்த சூடு பட்ட உடனே ஐயோ எனக்கு சூடு வந்துடுச்சேன்னு அதை பார்த்துட்டே அழுதுட்டே இருந்தோம்னா அங்க வந்த காயம் சரியா போயிடுமா? புண்ணு சரியா போகுமா? என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேல மருந்து போடுவோம். அது போல நமக்கு கஷ்டம் வரும் பொழுது கஷ்டம் வந்துடுச்சேன்னு கவலைப்படாம இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்? நாம் செய்த கர்மா காரணம். அதுக்கு மாற்று புண்ணியம் என்ற நல்ல காரியத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் மாறும். அந்த புண்ணியங்களை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு பலமா இருக்கிறது பக்தி. ஒருத்தருக்கு வாழ்க்கையில பக்தி இருக்குன்னா காசு கிடைச்சா யோகம், ஒரு வீடு கட்டினா யோகம், ஒரு காரு வாங்கினா யோகம், ஒரு பைக் வாங்கினா யோகம்னு. இந்த எல்லா யோகத்தை விட பெரிய யோகம் எதுன்னா தெய்வத்து மேலே பக்தின்ற ஒண்ணு இருந்தா. ஏன்னா சின்ன சின்னது கிடைக்கிறதுக்கே யோகம் வேணும்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியா இருக்கிற அம்மா கிடைக்கணும்னா எவ்வளவு பெரிய யோகம் இருக்கணும். இந்த உலகத்தையே படைச்ச அம்மா ஒருத்தர் மனசுல இருக்குன்னும் பொழுது யோகம் நிறைய புண்ணியம் இருந்தா மாத்திரம்தான் அது நடக்கும். அதனால வாழ்க்கையிலே கஷ்டம் வரலாம், கவலை வரலாம், நாம நினைச்சது நடக்காம போகலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்தாலும் நாம ஒண்ணு மாத்திரம் விடவே கூடாது. என்ன? அம்மா மேல இருக்கிற பக்தி. இந்த பக்தின்ற ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பக்தி நமக்கு வாழ்க்கை முழுக்க தேவையான சக்தியை கொடுத்து நல்ல வழியை காட்டி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும்.